ஓம் சகனாபவது சகனௌ புனத்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினா அதீதமஸ்து மா வித்விஷாவகைஹி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எல்லாருக்கும் நமஸ்காரம், ஆசீர்வாதங்கள். குறிப்பாக பவ்யா குடும்பத்துக்கு, அவங்களுடைய கணவர் குடும்பம், அவங்களுடைய சுய குடும்பம், உறவினர்கள், நம்முடைய ஆத்ம வித்யாலயத்தை சார்ந்த சேவாதிகள், சீடர்கள் எல்லாருக்குமே என்னுடைய நமஸ்காரம், ஆசீர்வாதங்கள். இந்த பொழுதுக்கு 4 தலைப்பில் நம்ம பேச போகிறோம். முதல் தலைப்பு இப்போ தர்ம அதர்மம், கர்மமும் தர்மமும் அப்படின்னு தலைப்பு இப்போ பேசுவோம். அதுக்கடுத்த தலைப்பு இறைவனும் பிரார்த்தனையும். உணவு இடைவேளைக்கு பிறகு மறுபடியும் ஒரு அமர்வு. அதில் தன்னறிவு, தன் உணர்வு அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். பிறகு முடிவாக ஜீவன் முக்தி, எப்படி நம்ம விடுதலை பெற்று ஆனந்தமாக இந்த பிறவிலேயே இப்பொழுதிலிருந்தே இன்னையிலிருந்தே வாழ்வது அப்படிங்கிறது நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த சொற்பொழிவு பொழுதுபோக்கு இல்லை, நம்மை மாற்றிக்கொள்வதற்கு. இதுவரைக்கும் நாம் வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு விடுபட்டு சுதந்திரமாக, ஆச்சாரியா சொன்னார் இல்லைங்களா, ஞானியும் ஞானியும் எப்படி வாழ்வார்கள், எந்த உணர்வில் வாழ்வார்கள், அவங்களுடைய உறவுகள் இடையே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தார். கொடுக்கல் வாங்கலே இல்லாத ஒரு உறவு. கொடுக்கல் வாங்கல் இல்லை. எத்தனையோ உறவுகள் நீங்கள் பார்த்துருக்கீங்க. தாய் தந்தை, மகன் அப்பா, கணவன் மனைவி, முதலாளி தொழிலாளி, இறைவன் பக்தன் அப்படின்னு 2 ஜோடியாக பார்க்குறோம். ஆனால் நண்பர்கள்னு 2 பேர் பார்த்துருக்கீங்க இல்லையா? அவங்களுடைய உறவுக்கு இதெல்லாம் சமம் கிடையாது. 2 நண்பர்கள் கடைசி மூச்சு வரைக்கும் நண்பர்களாக வாழறாங்க. மற்ற எல்லா உறவும் பிரிஞ்சுது. கொடுக்கல் வாங்கல் இருந்தால் அந்த உறவு பிரிஞ்சிடும். கொடுக்கல் வாங்கலே இல்லாத உறவு பிரிக்கிறதுக்கு ஒரு சக்தியும் இல்லை. ஒருவேளை நண்பர்கள் இடையில கொடுக்கல் வாங்கல் வந்துடுச்சுன்னா கட்டாயம் பிரிவு வரும். கொடுக்கல் வாங்கல் அப்படின்னா என்ன? கொடுத்தா வாங்கி ஆகணும், வாங்கினா கொடுத்தாகணும், இப்படி ஒரு உறவு உண்டாகுது. ஆனால் வாங்கினதெல்லாம் கொடுத்துட்றாங்களா? இல்லை. யாரும் கொடுத்ததை வாங்க முடியுதா? மனக்கசப்பு ஏற்படுது, மனமுறிவு ஏற்படுது, தோல்வி ஏற்படுகிறது, இழப்பு ஏற்படுகிறது. அப்போ உறவு முறிகிறது. இப்போ உறவுகள் நீடித்திருக்கணும்னா அந்த கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது. கொடுக்கல் வாங்கல் இருந்ததுன்னா அந்த உறவு வியாபாரம் ஆகிடும். கொடுக்கல் வாங்கல் இல்லாத ஒரு உறவு அது புனிதமாக நீண்ட காலத்தில் இருக்கும். 2 ஞானிகள் சந்தித்து கொண்டால் எத்தனை காலம் வேணாலும் அவங்க போட்டி பொறாமை இல்லாமல், ஒருத்தரை வீழ்த்தணும் ஒருத்தனை ஜெயிக்கணுங்கிறது இல்லாமல், ஒருத்தர்கிட்ட பொருளை அபகரிக்கணும், அவங்கள வச்சு நம்ம பிழைக்கணும், இவங்களை சார்ந்து இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் 2 பேருமே சுதந்திரமாக, அவருடைய வாழ்க்கையில் இவர் குறிப்பிடுவதில்லை, இவருடைய வாழ்க்கையில் அவர் குறிப்பிடுவதில்லை, குறுக்கிடுவதில்லை. இப்படிப்பட்ட வாழ்க்கை எத்தனை காலமானாலும் ஆனந்தமாக, தூய்மையாக, தெய்வீகமாக இருந்துடும். ஒவ்வொரு இரவும் 2 பேருமே கொடுக்கல் வாங்கல் இல்லைன்னா நிம்மதியாக தூங்குவாங்க. எங்கெல்லாம் கொடுக்கல் வாங்கல் இருக்கிறதோ, அது தந்தைக்கும் மகளுக்குமா இருந்தாலும் கூட என்றாவது ஒரு நாள் தூக்கம் கிடத்தான் செய்யும். இந்த உறவுகளெல்லாம் நீடிக்கணும்னா நம்ம கொடுக்கல் வாங்கலை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும்.
இந்த கொடுப்பல் என்பது என்னன்னா கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்குதல் என்றால் அது உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. கடமை, உரிமை 2 பேர் சேர்ந்துருக்கணும். 2 பேர் சேரணும்னா கடமை உரிமை இருந்தால் தான் 2 பேர் சேருவாங்க. எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதுக்கு காரணமே கடமை உரிமை இருப்பதனால தான். 2 பேருக்கும் கடமை உரிமை இல்லைன்னு வைங்க, 2 பேரும் தனித்தனியாக போயிடுவாங்க. ஒரு பஸ்ஸில் பயணப்படுறவங்க பக்கத்து சைடில் இருக்கிறாரு, அவருக்கு நான் எந்த கடமையும் இல்லை, அவர்கிட்ட எந்த உரிமையும் எதிர்பார்க்கல, அவருக்கு எனக்கு எதுவும் கடமைப்படலை, என்கிட்ட உரிமை எதிர்பார்க்கணும். நீங்கள் நாங்கள் 2 பேரையும் அமைதியாக பயணம் செய்கிறோம், அமைதியாக பிரிஞ்சு போயிடுறோம். ஒருவேளை நாங்கள் 2 பேர் பயணத்துக்கு அப்புறம் சேர்ந்து லெட்டர் போட்டுட்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டோம்னா, அல்லது ஏதோ ஒரு வகையில் உறவு வந்துடுச்சுன்னு சொன்னால் கொடுக்கல் வாங்கல் இருக்குதுன்னு அர்த்தம். எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்கல் வாங்கல் நேர்மையாக இருக்கிறதோ அந்த உறவு நீடிக்கும். அங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால தான் ஃப்ரெண்ட்ஷிப் என்று சொல்லக்கூடிய நட்பு கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் சுதந்திரமாக நீண்ட காலம் ஆனந்தமாக ஆரோக்கியமாக இருக்குது. மற்ற உறவுகள் எல்லாமே கொடுக்கல் வாங்கல் கடமை உரிமை என்ற இணைப்பினால கடமை மீறுதல் கட்டாயம் நடக்கும். கடமை தவறுதல் இருக்கும் இல்லையா, சில சமயம் உரிமை மீறுதலும் இருக்கலாம். இப்போ கடமை தவறுதலும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது, உரிமை மீறுதல் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. இது ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக வாழ வேண்டிய வாழ்க்கையாக இருக்குது. கணவன் மனைவி வாழ்க்கை ஆரம்பத்தில் சந்தோஷமாக இருக்கும். நாளாக நாளாக கணவன் உரிமை மீறுவான் அல்லது மனைவி உரிமை மீறுவாள். அவன் சொல்லுவான், உன் உரிமை மீறுக்கிற, அதிகமாக பேசாத அப்படின்னு சொல்லுவான். நீங்கள் கடமையை தவறிட்டீங்கல்ல, அவன் சொல்லுவான், என்ன நான் கடமையை தவறிட்டேன், நீங்கள் எங்கள் குடும்பத்தை என்ன செய்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு இவர் கேட்பார். இப்படி உரிமை மீதும் கடமை மீதும் கசப்புணர்வு வளரும் பொழுது இல்லற வாழ்க்கை துன்பமடையுது. இப்போ கடமையும் உரிமையும் நாம் எப்படி கையாளணும்? கத்தி மேல் நடக்கிற மாதிரி இருக்குமே. ஒரு இல்லற வாழ்க்கை என்பது கத்தி மேலே நடக்கிற மாதிரியும், ரோப் வாக்கிங் சொல்லுவாங்களே, கயிறில் மேலே நடக்கிறான சர்க்கஸ், அதை மாதிரி நடக்க வேண்டியது. ஒவ்வொரு உறவையும் போகும்பொழுது நம்ம கொடுத்ததை வாங்க முடியுமா, இல்லது நமக்கு அவங்க கொடுத்ததை நம்மகிட்ட வாங்க வந்திருக்கிறாங்களா அப்படின்ற நினைவிலேயே நம்முடைய உறவுகள் உள்ளுக்குள்ள பயத்தினாலும் அதிருப்தினாலும் தானே வருது. இது உங்களுக்கு பயமுறுத்துறது சொல்லலை, நம்ம உண்மையை நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த உண்மையை தெரிஞ்சு கொண்ட பிறகு நாம் கடமையை தவறாமல் இருக்க கற்றுக்கொள்கிறோம், உரிமை மீறாமலும் இருக்க கற்றுக்கொள்கிறோம். எவன் ஒருவன் கடமையையும் உரிமையும் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறானோ, நடைமுறை கொண்டு வரானோ, அவனுக்கு கவலை இல்லாமல் வாழ்கிறான். இதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதை தர்மங்கிற தலைப்பில் நம்ம பேசுகிறோம். இங்கே நம்ம பார்க்கறது அறிவு உணர்வு. இது பல பேருக்கு இதை பற்றி தெரியல. இது ஒரு சயின்ஸ் கிளாஸ் மாதிரி நினச்சிங்க. நம்முடைய மனசையே நம்ம இப்போ லெபரட்டரியில் வச்சு ஆராய்ச்சி பண்ண போகிறோம். டேபிளில் கொண்டு போய் போட்டு நம்முடைய மனசை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள். இன்றைக்கி ராத்திரி கூட நீங்கள் உங்கள் மனசை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். நம்ம மனசில் 2 பகுதி இருக்குது. ஒன்று அறிவு பகுதி, இன்னொன்று உணர்வு பகுதி. ஒருத்தனுடைய கண்ணை கட்டிட்டு 2 கப்பில் லேகியம் ஒன்றுக்குள்ள வச்சுருக்கிறேன், இன்னொருத்துல பஞ்சாமிர்தம் வச்சுருக்கிறேன். 2 பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அவன் எதையும் பார்க்கல. 2த்தையும் எடுத்து வாயில் போட்டு பாருப்பா அப்படின்னு சொல்கிறான். அவன் கப்பை கொடுக்கும்போது எடுத்து வாயில் உள்ளே போடுறான். ஒன்று சாப்பிட்றான், அது லேகியம்னு தெரியாவிட்டாலும் அது வித்தியாசமாக இருக்குதுன்னு தெரியுது. இனிப்பாகவும் இருக்குது, விறுவிறுப்பாகவும் இருக்குது. சரி, இன்னொன்று போட்டு பார்க்குறான், அதுவும் இனிப்பாக தான் இருக்குது. அது வேறு விதமான ஒரு வாசனையோடு சேர்ந்து விபூதி வாசனையெல்லாம் அதில் வருது. 2மே இனிப்பு தான், ஆனால் ஏதோ விதத்தில் ஏதோ வித்தியாசம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். இப்போ இது வரைக்கும் அவனுக்கு அது என்னன்னு தெரியல இல்லையா, ஆனால் உணர்ந்துட்டான் இல்லையா. அப்போ உணர முடியும், ஆனால் அதை பற்றி அறிவில்லாமல் இருக்கலாம். இப்போ தான் ஒன்று. இப்போ கண்ணை திறந்துட்டு பார்த்த பிறகு இப்போ பாருப்பான்னு சொல்கிறாங்க. சார், இது லேகியம், இது பஞ்சாமிர்தம். இப்போ அறிவு வந்துடுச்சு. ஒருவேளை அவனுக்கு அறிவு முதல்ல கொடுத்துட்டோம், இது பஞ்சாமிர்தம், இது லேகியம் அப்படின்னு. எப்படி இருக்கும் சொல்லுன்னா, சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் சார். இப்போ அறிவுங்கிறது வேறு, உணர்வுங்கிறது வேறு. சிலருக்கு
ரொம்ப உலகத்திலே பிரசித்தி பெற்ற ஒரு பழத்தை கொடுக்கலாம். மெக்சிகோவிலேருந்து கொண்டு வந்துருக்குறாங்க அந்த பழம். அதை வந்து ஸ்லைஸ் பண்ணி துண்டு துண்டாக போட்டு கொடுக்குறாங்க. அவன் சாப்பிட்டு பார்க்குறான். அற்புதமாக இருக்குது சார், இது என்னது சார்னு கேட்குறான். அப்போ உணர்வு இருக்கிறது, அறிவு இல்லை. இப்போ அறிவு சொல்லிட்டோம், இது மெக்சிகோவில் வந்திருக்கக்கூடிய வினோதமான பழம்பா அப்படின்னு அவங்களுக்கு அவரவா அப்படின்னு அது பேர். சரி, வாயில் நுழையில சார், மெக்சிகோவில் வந்த பழன்ற மாதிரி தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறான். அறிவை பெற்றுக்கொண்டான். இன்னொருத்தனுக்கு அந்த படத்தை மட்டும் காட்டுறோம், அவரவா படத்தையும் காட்டிட்டு இது மெக்சிகோலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு காட்டுறோம். அவனுக்கு அறிவு வந்துருச்சு. இது எப்படி இருக்குது சார்னு கேட்டால் அவனுக்கு உணர்வு இருக்குமா? இருக்காது. இப்போ மனசு உணர்வும் அறிவும் சேர்ந்த ஒரு கலவை. இது எல்லாருக்கும் தெரியும். அறிவில் நீங்கள் பாகுபடுத்தி சொல்லலாம், உணர்வால் உங்களால் பாகுபடுத்தி வார்த்தையில் சொல்ல முடியாது. பலாப்பழத்தையும் மாம்பழத்தையும் ஸ்லைஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா நீங்கள் சாப்பிட்ட உடனே இது பலாப்பழம் இது மாம்பழம் கரெக்டாக சொல்லிடுவீங்க இல்லையா? இப்போ நான் கேட்குறேன், எப்படி இருந்தது சார்ன்றனா, ரொம்ப இனிப்பாக இருந்தது சார் ரொம்ப அப்படின்னு சொல்கிறேன். மாம்பழ இனிப்பு எப்படி இருந்தது, பலாப்பழ இனிப்பு எப்படி இருந்ததுன்னா அது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? இனிப்புன்னு தான் சொல்ல முடியும் சார். மாம்பழ இனிப்பாக இருந்தது, பலாப்பழ இனிப்பாக இருந்தது, இவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அந்த இனிப்புக்குள்ள வித்தியாசம் எனக்கு உணர்ந்தேன், என்னால் அறிவில் கொண்டால் சொல்ல முடியல. சிலதெல்லாம் உணர்வுகள் இருக்கும், அது அறிவில் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. சிலதெல்லாம் வார்த்தைகளால் சொல்லுவோம், அதை உணர முடியாது. இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த உணர்வும் அறிவும் என்பதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். இது அடுத்த லெவல் போகும். ஒரு காரியத்தை நாம் செய்கிறோம். அந்த காரியத்தை எதன் அடிப்படையில் செய்கிறோம்? அறிவின் அடிப்படையில் செய்கிறோமா, உணர்வின் அடிப்படையில் செய்கிறோமா என்று நம்ம பார்க்கணும். 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தன் தர்மன், தர்மராஜ், இன்னொருத்தன் துரியோதனன். இவங்க 2 பேரும் வெவ்வேறு மாதிரி உணர்வுகள் இருக்கிறவங்க தானே. தர்மருடைய உணர்வு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது சாந்தம்னு பேர். பஞ்சபாண்டவருடைய மூத்தவன், அவன் எப்பவுமே சாந்தத்தில் இருக்கிறான், தர்மவான். துரியோதனன் எடுத்துக்கங்க, அவன் எப்பவுமே கோரவான், எப்பொழுதுமே அவனுக்கு கோர புத்தி தான் இருக்கும். நயவஞ்சகம், ஏமாற்றுதல், சுலபமாக அபகரித்தல், பொறுப்பு இல்லாமல் இன்பம் அனுபவித்தல். இன்பம் எவ்வளோனா அனுபவிப்பான், பொறுப்புன்னு வந்தால் செய்ய மாட்டான். பொறுப்பு எடுத்துக்கொள்ளாத நிலை, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர்கிட்ட பார்க்குறோம். நம்முடைய உறவினர்கிட்டையோ நண்பர்கிட்டையோ நமக்கு தெரிந்தவர்கிட்ட பார்க்கும் பொழுது துரியோதனன் போன்ற கோர புத்தி, கோர மனசு இருக்கவங்கள நம்ம பார்க்குறோம். தர்ம புத்தி இருக்கவங்களே மட்டும் பார்க்குறோம். இந்த உணர்வின் அடிப்படையில் தான் 2 பேரும் வேறு. 2 பேரும் ஒரே ஸ்கூலில் ஒரே பாடம் தான் படித்தாங்க. 2 பேருக்கே துரோணாச்சாரியார் தான் குரு. என்னென்ன அவருக்கு தெரியுமோ சாஸ்திரங்கள்லாம் சொல்லி கொடுத்தாரு. 2 பேருமே டாப் ரேங்க் தான். துரியோதனன் நல்ல மார்க் தான் வாங்குறான், தர்மரன் நல்ல மார்க் தான் வாங்குறாரு. ஆனால் உணர்வில் 2 பேரும் வேற வேற. நம்ம பள்ளிக்கூடம்லாம் மார்க் போடுறது எதுக்கு போடுறாங்க? உணர்வுக்கு போடுறாங்களா, அறிவுக்கு போடுறாங்களா? அறிவு தான் போடுறாங்க. நல்லவனுக்குன்னு ஏதாவது மார்க் இருக்குதா? குறும்புக்காரனுக்கு ஏதாவது மார்க் குறைக்கிறாங்களா? ஒன்றும் செய்ய முடியாது. பள்ளிக்கூடங்களிலே உணர்வை திருத்துவது இல்லை, அறிவை தான் திருத்துறாங்க. நம்முடைய கர்மங்களெல்லாம் செயலெல்லாம் எதன் அடிப்படையில் செய்யப்படுகிறது அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணி, நீங்கள் எதன் அடிப்படையில் நீங்கள் கர்மங்களை செய்கிறீங்க? எவ்வளோ காரியங்களை நம்ம செய்கிறோம், அதுக்கு பேர் கர்மம்னு பேர். அந்த கர்மங்கள் உணர்வின் அடிப்படையில் செய்யப்படுதா, அறிவின் அடிப்படையில் செய்யப்படுகிறதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய மாவு அரைக்கும் மிஷின், துணி துவைக்கும் மிஷின், இதெல்லாம் கூட வேலை செய்யுது. அதுவும் தன் வேலையை நிரந்தரம். அது எதன் அடிப்படையில் செய்யுது? அறிவு அடிப்படையில் செய்தா, உணர்வு அடிப்படையில் செய்தா? அறிவு தானே. ஏன்னா அதுக்கும் அறிவு இருக்குது. முதல்ல அதே தண்ணியை ஊற்றிக்குது, அப்புறம் லோடு பார்க்குது, அந்த துணியை எடையை போட்டு பார்க்குது, ஃபஸ்ட்டு ஒரு ஷேக் பண்ணுது, அதுலேருந்து அழுக்க பார்க்குது, டென்சிட்டோமீட்டர் அதை அறியுது, அறிந்த உடனே அதுவே நிர்ணயிக்குது 30 நிமிஷம்
அதுக்கு ப்ரீ வாஷ், அப்புறம் டிட்டர்ஜென்ட் எவ்வளோ அது எடுத்துக்குது. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் மிஷினில் நடக்குது இல்லை? எவ்வளோ அறிவாக இருக்குது. அறிவோடு சிறிய காரியங்கள் நடந்தால் சிறப்பாகவும் இருக்குது, துல்லியமாகவும் இருக்குது. யாருக்காவது இடைஞ்சல் இருக்குதா? அது யாரையாவது புண்படுத்துதா? அதனால் பக்கவேறுகள் ஏதாவது இருக்குதா? நன்மையை தவிர வேறு என்ன இருக்குது? இதே மாதிரி மாவு அரைக்கும் மிஷின் அறிவோடு வேலை செய்யுது. இப்போல்லாம் அறிவு இருக்கிற மாவு மிஷின்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ரிமோட் கண்ட்ரோலில் வேலை செய்யக்கூடிய ஃபோன், இந்த ஃபேன் கூட இருக்குது. எனக்கு காந்திநாதன் வீட்டுக்கு போட்டு கொடுத்துருக்காரு, சாமி தங்குற ரூம். அதை படுத்துக்கிட்டே ஆன் பண்ணு, படுத்துக்கிட்டே ஆஃப் பண்ணிடுவேன். சுகமான வாழ்க்கை. அந்த ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணிக்க. இருட்டாக இருக்கும்பொழுது அது லைட்டு போட்டுருவேன். ரொம்ப கண்ணு கூசுனா லைட் ஆஃப் பண்ணுறேன். அதுக்கு எப்படி நான் நினைக்கிறதெல்லாம் அதுக்கு தெரியுது. சொல்படி அது கேட்குதே. அறிவோடு வேலை செய்யுது, பயனுள்ளதாக இருக்குது. ஒரு வேளை இந்த மாவு மிஷினுக்கு, வெட் கிரைண்டருக்கு, இங்கே மேலே இருக்கக்கூடிய ஃபேனுக்கு, உங்கள் செல்ஃபோன் எவ்வளோ அறிவுள்ள வேலை செய்யலாம் செய்யுது. இன்டர்நெட்டில் எங்கெங்கேயோ தேடி பிடிச்சி விஷயத்தெல்லாம் கொண்டாந்து கொடுக்குது. 7000 கிலோமீட்டர் மேலே இருக்கக்கூடிய ஒருத்தருடைய ஃபோட்டோ நம்மக்கிட்ட அனுப்புது. அவங்களோட நேரடியாக அவங்களோட பேசுகிறோம். எவ்வளோ துல்லியமாக அது வேலை செய்யுது, அறிவுபூர்வமாக வேலை செய்யுது இல்லையா? நம்மக்கிட்ட கூட அந்த அறிவு இல்லை. நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த மிஷினுக்கெல்லாம் உணர்வு கொடுத்துட போகிறேன். ஃபீலிங்ஸ், அதனுடைய வேலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெட் கிரைண்டர்கிட்ட போய் நின்ன உடனே, வந்துட்டியா, இப்போ தானே ஒரு தினம் ஆட்டி முடித்தேன், அதுக்குள்ளே வந்து நிற்கிறியே, உனக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தா? உளுந்து எவ்வளோ போட்டிருக்க, அரிசி எவ்வளோ போட்டிருக்கிற, முதல்ல எதை அரைக்கணும்னு கூட தெரியாதா? அது எவ்வளோ கோச்சிக்கும், அது திட்டம், சபிக்கும், நொந்துக்கும், நாளைக்கு வா அப்படின்னு சொல்லும். வாஷிங் மிஷின் போட்டால் துணி போடுறியா, எண்ணத்தை தான் நீ போடுற. ஒவ்வொன்றுக்கும் உணர்வு வந்துடுச்சுன்னு சொன்னால் அதனுடைய செயல் எப்படி மாறி இருக்கும் பார்த்தீங்கன்னா? இந்த ஃபேனுக்கோ செல்ஃபோனுக்கு மட்டும் உணர்வு கொடுத்து பாருங்கள், என்ன நடக்கும். கையிலேயும் தப்பிச்சு ஓடும். அதுக்குன்னு ஒரு உணர்வு வந்துடுச்சுன்னா, நம்ம பார்க்கறது, நம்ம செய்கிறதெல்லாம் அது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, இப்படி போய் பேசுறியே, இப்படி தகவலை மறைக்கிறியே, யார் தகவலையும் ஒட்டு கேட்குறியே, நீ பொய்யா பேசிகிட்டு இருக்கிறியே அப்படின்னு அது சொல்லும் இல்லை. நமக்கு ஆட்டோமேட்டிக் மிஷின் அறிவும் உணர்வும் கொடுத்துருக்கிறதுனால நம்முடைய செயல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். எதன் அடிப்படையில் செய்தால் அந்த செயல் நல்லா இருக்கும், எதன் அடிப்படையில் செய்தால் அந்த செயல் மோசமாக இருக்கும். நிச்சயமாக சுத்தமான அறிவு அடிப்படையில் செய்தோம்னா அந்த செயலில் என்றைக்குமே தோஷம் இருக்காது, குற்றம் இருக்காது, யாருக்கும் இம்சை இருக்காது. இம்சை இல்லாத செயல். அதனால் பகவான் சொல்கிறாரு, உன்னுடைய கர்மங்களை நீ அறிவின் அடிப்படையில் செய் அப்படின்றார். அதனால் அவர் புத்தி யோகம்னு பேர் வச்சிருக்கிறார். அர்ஜுனா, நான் இதுவரை உனக்கு ஆத்ம தத்துவத்தை சொல்லிக் கொடுத்தேன், சாங்கிய யோகத்தை சொல்லிக் கொடுத்தேன், இனிமேல் கர்ம யோகத்தை சொல்ல போடுகிறேன், அதுக்கு புத்தி யோகம்னு பேர்னு சொல்கிறார். ஏன் அது புத்தி யோகம்னு சொன்னார் அப்படின்னா, அது அறிவின் அடிப்படையில் கர்மத்தை ஆற்றுவது. அர்ஜுனன் உணர்வின் அடிப்படையில் கர்மத்தை ஆற்றுவதற்கு தயாராக இருந்தான். போர்க்களத்தில் அவன் உணர்வில் அப்படியே குழம்பி இருக்கிறான். கொலை செய்யலாமா? கடவுளே, என் முன்னாடி இருக்கிறவர்கிட்ட குருநாதராச்சே, என் தோளை பிடிச்சி கைகளை பிடிச்சி வில்லை எப்படி பிடிக்கணும்னு கற்றுக் கொடுத்து குறி பார்க்க வைத்தாரே, அவர் ஸ்பரிசத்தை நான் தினமும் உணர்ந்தேனே, அவரை நான் கொல்ல முடியுமா? இந்த பீஷ்மர் தாத்தா சின்ன குழந்தையிலேருந்து என்னை தோளில் தூக்கி வளர்த்து வீரத்தை கற்றுக் கொடுத்து போர்க்குறையெல்லாம் கற்றுக் கொடுத்து தர்மத்தையெல்லாம் சொல்லிக் கொடுத்து என்னை எப்படியெல்லாம் கண்ணும் கருத்துமாக பார்த்தார். அப்பாவை விட அதிக பாசத்தோடு வளர்த்தவரை நான் எப்படி அம்பால குத்துவேன், அவர் உடம்புல ஒரு ரத்தத்தை நான் எப்படி கொண்டு வருவேன் அப்படின்னு அவன் கதறான். உணர்வுனால அவனால் போர் செய்ய முடியல. கண்ணா, எனக்கு இந்த போரே வேண்டாம், இதில் இந்த வெற்றி கிடைச்சாலும் தோல்வி கிடைச்சாலும் எனக்கு அது ரெண்டுமே ஒன்று தான். வெற்றி பெற்றால் நான் யாரை ஆளப் போகிறேன்? இங்கே இருக்கிறவங்கெல்லாம், என் முன்னாடி நிற்கிற அத்தனை போர் வீரர்களுமே என்னுடைய மக்கள், எங்கள் நாட்டு மக்கள். இப்போ அவங்க எதிர்கட்சியில் இருக்கிறாங்க.
அவங்கள கொன்னுட்ட பிறகு இந்த பூமியில் இந்த நாட்டில் யார் இருக்கிறாங்க நாடு ஆள்வதற்கு? என் பங்காளிகளெல்லாம் அங்கே இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் கொண்டுட்ட பிறகு நான் ஆண்டு என்ன பிரயோஜனம்? எனவே எனக்கு இந்த போர் வேண்டாம். அப்புறம் என்னதான் செய்ய போகிறேன் அப்படின்னு கேட்குறாரு. அவன் உணர்வு இப்போ இருக்கும்போது பார்த்தோம்னா தப்பிச்சு ஓடுறத பார்க்குறான், பொறுப்பை தட்டி கெடுக்க பார்க்குறான், கடமையை தவற பார்க்குறான், வேற உரிமை கேட்குறான். நான் உங்களை மாதிரி சன்னியாசி ஆயிரனே, எனக்கு துறவரத்தை கொடுத்தேன், நான் எங்கேயாவது தனியாக போய் நான் தவம் பண்ணிட்டு நான் சிவமே இருக்கிறேன். அவன் முடிவு சரியா? கண்ணன் அந்த முடிவு தான் இருந்தாரா? கண்ணனுடைய முடிவு அறிவின் அடிப்படையில் இருந்தது. அர்ஜுனுடைய முடிவு உணர்வின் அடிப்படையில் இருந்தது. கடைசியில் அறிவின் அடிப்படையில் இருந்தால வென்று சுபமாக எல்லாம் நடந்ததுன்னு நம்ம பார்க்கிறோம். மகாபாரத ராமாயணம் போன்ற கதையெல்லாம் கேட்கும்போது நாம் உணர்வையும் அறிவையும் சீர்தூக்கி பார்க்கணும். நம்முடைய செயல்களெல்லாம் எங்கிருந்து வருதுன்னு பார்ப்போம். நம்முடைய செயல்களை 3 இடத்துலேருந்து வருது. கை கால்லேருந்து வருது. இதை சரீரம்ங்கிறோம். இன்னொன்று பேச்சிலேருந்து வருது. சில கர்மங்கள் சில செயல்கள் எல்லாம் அதை வாக்கு அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று மனசிலேருந்து வருது. 3 இடத்துலேருந்து தான் நம்முடைய செயல்களை தொடங்குது. மனசிலிருந்து தொடங்கி வாயு வழியாகவும் உடம்பு வழியாகவும் வருது. மனோ வாக்கு காயம் அப்படின்னு 3 இடத்த சொல்கிறாங்க. உடம்புலேருந்து ஒருத்தன் கர்மம் செய்கிறான்னா, உழைக்கிறான், பாடுபடுறான், குழந்தை குட்டிகளை குளிக்க வைக்கிறான், சமைக்கிறான், இதெல்லாம் உடம்பால் செய்கிற கர்மங்கள். பூஜை செய்வதும் உடம்பால் செய்கிற கர்மங்கள் தான். மணி அடிக்கிறது, தூபம் காட்டுவது, உடம்பால் நம்ம நிறைய செய்கிறோம். உடம்பால் துன்பமும் கொடுக்குறோம். நிறைய பேர் இடைஞ்சல் பண்ணுறோம், கையால் அடிச்சிடுறோம், காலால் உதைச்சிடுறோம். அவங்க செய்ய வேண்டிய கர்மத்தை நான் ஏன் செய்து அவங்கள கெடுத்து அந்த கர்மத்தை மாற்றி வச்சிடுறேன். நான் செய்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி செய்து பெரிய துன்பத்தை கொடுக்குறோம். அப்போ உடம்பால் செய்கிற கர்மங்களும் நமக்கு இம்சை கொடுக்குது இல்லையா? இதே மாதிரி இந்த உடம்பால் செய்கிற கர்மமும் பல பேருக்கு இன்பத்தையும் கொடுக்கலாம். இப்போ கர்மங்கள் துன்பத்தையும் கொடுக்கும், இன்பத்தையும் கொடுக்கும். அப்போ உடலால் என்னென்ன துன்பம் கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். உடலால் என்னென்ன சுகம் தராங்கன்னு உங்களுக்கு தெரியும். அது ரொம்ப கம்மி தான். பேச்சால் எவ்வளவு துன்பங்கள் இன்பங்கள் நீங்கள் பண்ணி பாருங்க. மனிதர்கள் இன்னொருத்தர் மனதை புண்படுத்துவதும் நோக்கடிப்பதும் பேச்சால தான். அவங்க சொல்கிற சொல்லால் தான் மனம் புண்படுது. சில பேருடைய சொல்லால் தான் நாம் தூக்கத்திலேருந்து எழுந்து துக்கத்திலேருந்து எழுந்து ஆனந்தம் அடைகிறோம், சுகமடைகிறோம், பயம் நீங்குகிறோம். ஒரு குழந்தைக்கு அம்மா சொல்லுகின்ற ஆறுதல் மொழி அது பயத்திலேருந்து விடுவிக்குது. டீச்சர் சொல்கிற சொல்லு பயத்தை உண்டாகுது. இப்போ வாக்கால் தான் நம்ம அதிக பேரை நம்ம கொல்றோம். சாட்டை அடி மாதிரி இருக்குதே நாக்கு, அது நாக்கா சாட்டையா? அப்படி பேசுகிறாங்களே, வாய் கூசாமல் பேசுகிறாங்களே, அபாண்டமாக சொல்கிறாங்களே, புறங்கூறி சொல்கிறாங்களே, நான் செய்யாததெல்லாம் செய்தது மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்னு எல்லாருக்கும் துன்பத்தை விளைவிப்பது பேச்சு தானே. அது ஒரு கர்மம் தானே. இப்போ பேச்சில் தான் அதிகமாக கர்மத்தை நம்ம சம்பாதிக்கிறோம். அதிகமாக செயலை நம்ம வாயால் தான் பேசுகிறோம். இதை விட மோசமானது மனசு. மனதால் நம்ம சிலதெல்லாம் செய்கிறோம் பார்த்தீங்களா, வெளியே யாருக்குமே தெரியாது. ஆனால் அது உடலாலும் வாயாலும் சொல்லுவதை விட அதிகமான அளவுக்கு தாக்குமா. மனதால் கூட நாம் யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது. உடம்பால் செய்யாமல் இருக்கலாம், பேச்சாமல் செய்யலாம், மனசில் நினச்சிட்டும் பார்த்தீங்களா, அது அவங்களுக்கு நடக்குமோ இல்லையா, ஆனால் உனக்கு பாவம் உண்டு. செய்தவனுக்கு பாவம் கட்டாயம் உண்டு. நான் மனசில் தானே நினச்சேன் அவன் நாசமாக போகட்டும், அவன் அழியட்டும் அப்படின்னு மனசில் தானே நினச்சேன். நான் ஒன்றும் சொல்லலையே, செய்யலையே. அவனுக்கு ஒன்றுமே ஆகலை, நீ எதுவும் செய்யலை, எதுவும் பேசலை. ஆனால் உனக்கு ஆயிடுச்சு. எனக்கு என்ன ஆச்சு? உனக்கு பாவம் சேர்ந்துடுச்சு. நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் இருந்தால் கூட பாவம் வந்துடும். ஜாக்கிரதையாக இருக்கணும். பேசிட்டா தான் பாவம், செய்துட்டா தான் பாவம் இல்லை, நினைத்தால்தான் நிச்சயமாக பாவம். ஒருத்தன் நினைக்காம ஒரு காரியம் செய்துட்டான்னு வைங்க, ஒரு பேச்சு பேசினு வச்சுங்க, அது பாவம் இல்லை.
இவன் திட்டம் போட்டு வச்சிருக்கிறான், அதன் அடிப்படையில் பேசிட்டான், அது பாவம். அடிப்படையில் செய்துட்டான். ஒருவேளை திட்டமே போடாமல் யதார்த்தமாக பேசிட்டான், யதார்த்தமாக செய்துட்டான்னு வச்சுக்கோங்க, அது பாவத்தில் வர்றதில்லை. அப்போ பாவம்ன்றது எப்போ வருதுன்னா, மனசில் நாம் மற்றவங்களை பற்றிய தவறான கருத்துக்களும் அவங்க அழிந்து போகணுங்கிற எண்ணங்களும் தான் பாவத்தை உண்டு. மனதோடு பாவம் நீ நினைத்தாலும் பாவம் அப்படின்னு சொல்ற. மனதோடு கோபம் நீ நினைத்தாலும் பாவம், மெய்யான அன்பே தெய்வீகமாகும். ஒரு பாட்டு இருக்கு, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. அந்த பாட்டில் மனதோடு கோபம் வளர்த்தாலும் பாவம். நீ வெளியே செய்தால் கூட முக்கியம் இல்லை, பேசுறது முக்கியம் இல்லை. இங்கே மட்டும் இந்த ஃபேக்டரியில் மட்டும் இந்த கோபம் போன்றதெல்லாம் வச்சுக்காத, அது உனக்கு பாபமாக மாறும் அப்படிங்கிறார். அது எப்படி, அதெல்லாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். மெய்யான அன்பே தெய்வீகம் ஆகும். இப்போ நீங்கள் பாருங்கள், உணர்வில் 2 விதமான உணர்வு. அறிவை பற்றி நம்ம பேசலை, அது சுரேஷ்ஜி காலையிலே புத்தியை பற்றி பேசிட்டார். 4 விதமான காரியங்களை புத்தி செய்து அப்படின்னு அவர் சொன்னார். அதில் நம்ம எந்த தப்பும் நம்ம பார்க்கல. அது உறவுகளை சொல்லுது, தர்மங்களை காட்டி கொடுக்குது, சத்திய மித்தியாவை காட்டி கொடுக்குது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இன்னொன்று எதை சொன்னீங்க? தன்னை அறியது கொடுக்குது. இந்த மாதிரி 4 விதமானதுக்கு புத்தியை பயன்படுது. இப்போ நம்ம அந்த டாப்பிக்கில் இல்லை. உணர்வில் பார்த்தோம்னா 2 விதமான உணர்வுகள் உங்ககிட்ட இருக்கும். ஒன்று சாந்தம், இன்னொன்று கோரம். இந்த கோரம்ங்கிறதுல என்னென்ன வரும்னா, முதல்ல வந்த உடனே காமம், பேராசைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த ஆசை மனசில் கூட வரக்கூடாது, அது பாவம். பேராசை, கோபம், அது பேர் குரோதங்கிறாங்க. இந்த பேராசைக்கு ராகம்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இசை கூட ராகம்னு சொல்கிறாங்க. ஆனால் சமஸ்கிருதத்தில் ராகம்னா பேராசை, எனக்கு கட்டாயம் வேண்டும், இது இல்லாமல் நான் வாழ மாட்டேன், இது எனக்கு இப்போதே அவசியம் அப்படின்ற ஒரு உணர்வு வருது பார்த்தீங்களா? அந்த உணர்வுக்கு பேர் காமம், ராகம் அப்படின்னு பேர். அதுக்கு நேர் எதிரானது கோபம் அல்லது குரோதம். இது 2 வந்துடுதுன்னா அவங்க முகமே மாறிடும். பேராசைக்காரன முகத்தை பார்த்தாவே தெரியும். சினிமாலெல்லாம் அந்த நடிப்பை காட்டுறாங்க. அந்த காலத்தில் நம்பியார், அவர் முகத்தில் அந்த பேராசையை காட்டுவார். அதுக்குன்னு கேமரா க்ளோஸாக கொண்டு போவாங்க, கை அப்படி பிசைவார். கோபம் வந்ததுன்னா அந்த கோபத்தினுடைய உச்சநிலையை அவர் முகத்தில் நம்ம பார்க்க முடியும். காமம், குரோதம், இன்னொன்று பயம். இந்த பயத்தை நம்ம எப்படி பார்க்கணும்? அதில் ஒரு சினிமாவில் எம்ஜிஆர் அது மாதிரி பயந்தவராக நடிப்பார், இன்னொருத்தர் வீரமாக நடிப்பார். நம்ம வீட்டு பிள்ளை இல்லை, எங்கள் வீட்டு பிள்ளை. இந்த பயத்தினுடைய உணர்வை அவர் முகத்தில் நம்ம பார்க்க முடியுது. இந்த 3மே காமம், குரோதம், பயம், இன்னொன்று இருக்குது, அது பேர் பொறாமைன்னு பேர். மிகப்பெரிய மோசமான உள்ளம் இந்த பொறாமை. இன்னொருத்தருடைய அழகை பார்த்தா பொறாமை, இன்னொருத்தருடைய படிப்பை பார்த்தா பொறாமை, அவங்க குடும்பத்துடைய ஒற்றுமையை பார்த்தா பொறாமை, அவங்க செல்வந்தர்கள் ஆகிறத பார்த்தா பொறாமை, அவங்க கடை நல்லா வியாபாரம் ஆகிறத பார்த்தா பொறாமை, அவங்களுடைய குழந்தைகள் நல்லா படிக்கிறத பார்த்தா பொறாமை, அவங்க வீடு அழகாக இருந்தால் பொறாமை, அவங்க வீட்டுக்கு வந்திருக்க வேலைக்காரர்கள் நல்லா வேலை செய்தால் பொறாமை. எதுக்கெல்லாம் பொறாமை எல்லாம் கிடையாது. பொறாமைங்கிறது உள்ளத்திலிருந்து தோன்றுகின்ற ஒரு உணர்வுங்க. இந்த 4 உணர்வும் காம, குரோத, பய, இந்த பொறாமைன்னு சொல்ல அசூசை, அது லோபம்னு சொல்கிறாங்க. இந்த 4மே கோரம்னு சொல்கிறார். எந்த மனசில் இந்த கோர விருத்தி இருக்குதோ, இந்த கோரங்கள் நிறைஞ்சிருக்குதோ, அவன் செய்கிற செயல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? உள்ளத்திலே அவன் பால் செய்துட்டான், அப்புறம் பேசினா எப்படி இருக்கோங்கிறீங்க? நயவஞ்சகமாக பேசுவார்கள், ஏமாற்றுவதாக பேசுவார்கள், பேச்சில் இனிமை இருக்கும், ஆனால் அது பெரிய விஷமாக இருக்கும். இதெல்லாம் என்ன விளைவு ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இன்னொரு உள்ளம் சாந்த விருத்தி. இந்த உள்ளம் எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்பொழுதுமே விட்டு கொடுத்துடணும், பொறுத்துக்கணும். பொறாமைக்கு பதிலாக பொறுமை, கோபத்துக்கு பதிலாக நட்பு, பயத்துக்கு பதிலாக தைரியம், பொறாமைக்கு பதிலாக பாராட்டுதல். இவன் பொறாமைப்படுறதுல இவன் பாராட்டிகிட்டே இருப்பான். இவன் வறுமையில் கூட இருக்கலாம், ஆனால் செல்வந்தனை பார்த்து பொறாமைப்பட மாட்டான். நீங்கள்லாம் புண்ணியவான்கள்,
உங்ககிட்ட தான் பணம் இருக்கணும். நல்லவங்க கிட்ட பணம் இருந்தால் தான் நல்லது. கெட்டவங்க கிட்ட பணம் இருந்ததுன்னா அது தீயது. பகவான் உங்களுக்கு பணத்தை கொடுக்குறார், ஏன்னா நீங்கள் நல்லவங்க அப்படின்னு பாராட்டுவான். குழந்தைகளை பாராட்டுவான், அவங்க இல்லத்தை பாராட்டுவான். எந்த மனசு பாராட்டிக்கிட்டு இருக்குதோ அந்த மனசில் பொறாமையே வராது. அப்போ அந்த மனசு என்ன செய்யும்? முதல் மனசு பாவத்தை உண்டு பண்ணிச்சு, இந்த மனசு என்ன உண்டு பண்ணும்? புண்ணியத்தை உண்டு பண்ணுமா. அப்போ நீங்கள் புண்ணியத்தை உண்டு பண்ணுறதுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம். கோயில் குளமெல்லாம் சுற்ற வேண்டாம், விரதமெல்லாம் இருக்க வேண்டாம், காசி கங்கையில் குளிக்க வேண்டாம். உள்ளத்தில் எப்பொழுதுமே நட்பு, மற்றவங்களை பாராட்டுதல், விட்டு கொடுத்தல், அன்பு, கருணை, தயை, இதுதான். இது உங்கள் மனசில் இருந்ததுன்னா ஒவ்வொரு நொடியுமே நீங்கள் புண்ணியத்தை ஜெனரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த 2 உணர்வும் எதிரும் புதிருமாக இருக்கிறது. நம்ம புண்ணியவானாவாகி மரண காலத்தில் நல்லபடியாக நல்ல உலகத்தில் நல்ல பிறவி எடுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நாம் செய்ய வேண்டியது ஒன்று தான். உள்ளத்திலே எப்பொழுதும் இந்த சாந்த விருத்திகளையே வைத்து கொண்டிருத்தல். இந்த கோர விருத்திக்கு இடமே தரக்கூடாது. இங்கே அறிவை பற்றியே நான் பேசலை. இவன் பிஹெச்டி படிச்சிருக்கிறானா, எம்ஃபில் படிச்சிருக்கிறானா, படிக்கலையாங்கிறதெல்லாம் கேள்வியே கிடையாது. உணர்வு என்ன இருக்குதுன்னு தான் பார்க்குறாங்க. இப்போ சொர்க்கத்தில் போகும்பொழுது நீ என்ன படிச்சிருக்கிறப்பா? எம்டெக் படிச்சிருக்கிறியா? அதனால தான் சொர்க்கம். அதெல்லாம் கிடைக்குது. படித்தவனுக்காக இங்கே சொர்க்கம் கிடையாது. உணர்வு இருப்பவனுக்கு தான். அறிவை பற்றி யாரும் கவலைப்படுறதில்லை. நீங்கள் அங்கே போய் பார்க்கும் பொழுது ஐன்ஸ்டீன் போன்ற அறிவாளிகள் எல்லாம் எங்கே போய் சேர்ந்துருக்கிறாங்களோ அந்த இடத்துல படிக்காத பாமரனோ அங்கே இருப்பான். நீங்கள் வந்து எத்தனை நாள் ஆச்சு? நான் 2000 வருஷமாக அந்த சொர்க்கத்தில் இருக்கேன் சார், நான் இப்போ தான் வந்தேங்க அப்படின்னு ஐன்ஸ்டீன் சொல்லுவார். அவன் சொல்லுவான், உங்கள் அறிவுக்காக இங்கே இடம் கொடுக்கல சார், நீங்கள் அணு ஆயுதத்தை நிறுத்தணும்னு சொல்லி நீங்கள் பாடுபட்டீங்க பார்த்தீங்களா? நீங்கள் தான் அணு ஆயுதத்தை கண்டுபிடிக்கிறதுக்கே மூலகர்த்தா. ஆனால் நீங்கள் தான் அதை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்கும் மூலகர்த்தாவாக இருந்திருக்கீங்க. அந்த உணர்வுக்காக தான் உங்களை இங்கே கொடுத்துருக்குறாங்க, உங்கள் அறிவுக்கு கொடுக்கல. உண்மையிலே நாம் அறிவை பெருக்கிறத விட்டுடுவோம், உணர்வை தூய்மை செய்வோம். இந்த உணர்வை இன்னையிலேருந்து இந்த பொறாமையை அடித்து விரட்டுவோம், பயத்தை அறவே விட்டுடுவோம், பேராசையை குறைச்சிக்குவோம். தேவை கேட்டதை பெறுத ஆசைகள் தான். உங்களுக்கு தேவை இருக்குது, நமக்கு தேவை இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஸ்பீக்கர் இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறோம். இது பேராசை இல்லை. தேவைக்காக வாங்குவது எல்லாமே ஆசைன்னு நம்ம சொல்ல முடியாது. தேவைக்கு மேலே அலங்காரத்துக்காகவும் பெருமைக்காகவும் வாங்குறதெல்லாம் தான் பேராசையில் அடங்கிறத பார்க்குறோம். தேவைக்கு மேல் எதை வைத்தாலும் அது பேராசைன்னு தான் பேர். உன்னுடைய வாழ்நாளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சம்பாதிக்கலாம், அது ஆசை. ஆனால் உனக்கு தேவைக்கு மேலே சம்பாதிச்சோம்னா அது பேராசை. நான் என்ன பண்ணுறது சார்? பகவான் எனக்கு கொடுக்குறாரு, எனக்கு தேவைக்கு மேலே கொடுக்குறாரு, நான் என்ன பண்ணுறது? என் அறிவுக்கு நான் ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறேன், என் தேவைக்கு மேலே வருது, நான் என்ன பண்ணுறது? பகவான் உன்னை தான் தேர்ந்தெடுத்து இந்த செல்வத்தெல்லாம் கொடுத்துட்ருக்கிறாரு. பத்திரம், நீ தர்மகர்த்தா, நீ பத்திரமா பார்த்துக்குவேங்கிறதுனால கொடுத்துருக்குற. நீ அழிக்க மாட்டாய், இந்த நாட்டை வளர்த்து விடுவாய், உங்களுடைய சொந்தக்காரங்களை நீ வளர்த்து விடுவாய். உன்னுடைய பணம் இருந்ததுன்னு சொன்னால் அது பாதுகாப்பானது, மக்களுக்கு தீங்கு தராது என்றதுனால உங்கள்கிட்ட கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம். இப்போவே சாமி ஆசீர்வாதம் பண்ணுறேன், உங்கள் வாழ்க்கையில் எல்லாரும் நிறைய சம்பாதிங்க. ஏன்னா சுவாமி உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார், பத்திரமா வச்சு காப்பாற்றுறவன். முதல்ல அந்த பணத்தை கொண்டு யாருக்கு தீங்கு செய்யாதவன் நீ அப்படிங்கிறதுனால பணத்தை நான் கொடுத்துருக்குறேன். எப்படி வந்து தீங்கு செய்யாதவன்கிட்ட கத்தியும் கொடுக்கலாம், தீங்கு செய்கிறவன்கிட்ட சின்ன ஊசி கொடுத்தா கூட அது ஏதாவது பண்ணிவிடுவான். அதனால் பணம்ங்கிறது வந்து நான் தவறுன்னு சொல்லலை. நல்லவனாக இருந்த பணத்தை நீ எவ்வளவுனா நீங்கள் அனுபவிக்கலாம், அதை பயன்படுத்தலாம், பேராசையே வராது. எப்பொழுது இந்த பேராசைன்ற பேர் வரும் தெரியுங்களா? இதை கொண்டு மற்றவங்களுக்கு நான் இம்சை தரவேன் அப்படின்ற எண்ணத்தோடு செய்வது. இப்போ இந்த இடத்துல உணர்வும் அறிவும் பற்றி புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக இன்னொரு தலைப்புக்கு நம்ம போவோம், இடைவேளை விடுவோம். உங்கள் பேர் சொல்லுங்கள். தினேஷ். எந்த ஊர்லேருந்து வரீங்க? சென்னிமலை.
சொல்லுங்க. நம்ம இந்த உடல்ல வந்து ஆத்மா இருக்கு. ம். இந்த உடலே வந்து நிறைய நுண்ணுயிர்கள், வைரஸ், பாக்டீரியா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இப்போ அதை வந்து நம்ம ஆத்மான்னு சொல்லலாம். அது சம்பந்தமா உங்ககிட்ட எத்தனை ஆத்மா இருக்குதுன்னு கேள்வி. வயிற்றுலேயே நிறைய ஆத்மா இருக்குது, குடல்ல நிறைய ஆத்மா இருக்குது. அவங்களாம் உயிரானவர்கள் தானே. ஏன் உங்கள் உடம்புல இருக்க செல்லு கூட ஆத்மா இருக்கணுமே, அதுவும் உயிராக தானே இருக்குது. உங்கள் உடம்புல எத்தனை செல் இருக்கு? ஒரு 32 ட்ரில்லியன் வைங்க. அப்போ ஒவ்வொரு செல்லும் உயிராக தானே இருக்கு. அப்போ ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு ஆத்மா இருக்க முடியுமா? அந்த 32 ட்ரில்லியன் சேர்ந்து தான் உங்கள் உடம்பாச்சு. அந்த ஒரு உடம்புக்கு ஒரு ஆத்மா தான் அங்கே இருக்க முடியும். அப்போ செல்கள் வேற, செல்கள் இருக்கிற உயிர் வேற, ஆத்மாங்கிறது வேற. ஆத்மா உங்களுக்கு ஒன்று தான். இப்போ இந்த ஆத்மாங்கிற வார்த்தையை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம மத்தியானத்து மேலே தான் ஆத்மா பற்றி பேசுவோம். அப்போ பார்த்தா எல்லா உயிருக்கும் ஒரு ஆத்மா தான் இருக்கு. அவர் தினேஷ் கேட்குற கேள்வி, என்னுடன் இருக்கின்ற ஒரு ஆத்மா இருக்கிறது, அதை பற்றி கேட்குறாரு. உண்மையிலே தினேஷ்க்கு இன்னைக்கு ஈவினிங் சொல்லும்போது உங்களுக்கு இருக்கிற ஆத்மா தான் எல்லாருக்கும் இருக்குது, ஒரே ஆத்மா தான் இருக்குது. அப்போ உங்களிடம் இருக்கின்ற அறிவு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த அறிவுக்கு நீங்கள் ஆத்மான்னு பேர் வச்சிருக்கிறீங்க. நான் என்கிற உணர்வு உங்ககிட்ட இருக்கு, அதுக்கு ஆத்மான்னு பேர் வச்சிருக்கீங்க இல்லையா, அதுக்கு ஒரு தனி பேர் வைப்போம். இப்போதைக்கு அது ஆத்மானே வைப்போம். உங்கள் கேள்விக்கு இப்போ பதில் நான் சொல்கிறேன். ஆரம்பிச்சுக்கலாங்களா? இதுதான் ஒரு மனுஷன், ஆணோ பெண்ணோ ஏது வேணா நினச்சிங்க. இது ஒரு மனுஷன். இந்த பானை நம்ம சொல்கிறல அந்த மண், இது வந்து நம்முடைய உடம்பு. இதுக்குள்ளே ஏதோ நிரம்பி இருக்குது பஞ்சு, இது ஒரு உடம்பு. இந்த வெளியே இருக்கக்கூடிய மண்ணை ஸ்தூல உடம்புங்கிறோம், பரு உடம்புன்னு சொல்கிறோம். நல்ல கெட்டியாக இருக்குது, உள்ளே இருக்கிறது பஞ்சுமா இருக்குது. இதை நுண் உடம்புன்னு சொல்கிறோம். பரு உடம்பு, நுண் உடம்பு. இது ஸ்தூல சரீரம், இது வந்து சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு வச்சுக்கோ. இதை வச்சு நமக்கு சில உண்மைகள் எல்லாம் தெரிஞ்சுக்குவோம். நாம் தூங்கும்போது, கனவு காணும் பொழுது, இப்போ முழிச்சிட்டு இருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு இந்த மாடலை வச்சு புரிஞ்சுக்குவோம். இப்போ நனவில் இருக்கிறான் இவன். நனவில் இருக்க இவனுக்கு பேர் விஸ்வன்னு பேர். விஸ்வா, நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குவாங்க. சுவாமி, கண்ணால் பார்க்குறேன், காதால் கேட்குறேன், வாயால் சாப்பிட்றேன், பேசுகிறேன், நடக்கிறேன், எல்லாம் செய்கிறேன். ஓ, நீ நனவில் இருக்கிறியா? ஆமாங்க சாமி. உன் பேர் என்ன? விஸ்வன் சாமி அப்படிங்கிறார். இப்போ ஆழ்ந்த தூக்கம் வந்துட்டான். அப்போ ஒரு கனவு. இப்போ அவனை கூப்பிட்றேன், யாரப்பா நீ அப்படின்னு. என் பேர் பிராக்ஞன். என்னது? தைஜசன் சாமி. என் பேர் தைஜசன் அப்படிங்கிறான். அவன் யாருன்னா இவன் தான் பஞ்சு சொல்கிறான். இந்த இந்த ஸ்தூல சரீரத்தில் கண்ணெல்லாம் இருக்க, கனவுக்கு அந்த கண் யூஸ் ஆகுதா? இந்த வாய் யூஸ் ஆகுதா? இந்த கால் நடக்கலையே, ஆனால் கனவுல நடக்கிறான், பேசுகிறான். இப்போ உனக்கு தனியாக இன்னொரு கண்ணு, காது, கை, கால்லாம் இருக்குதே, அது என்னப்பா? என்ன? அவனுக்கு பேர் தான் சார் டைஜஷன். அவன் கனவுல இருக்கிறான் அப்படின்னு. ஆழ்ந்த உறக்கம் வந்த பிறகு என்னாகும்? இதுவும் இருக்கும், இது சுருங்கி ஒரு கட்டவரல் சைஸ் மாறி இதுக்குள்ள மார்பு பகுதியில் இருக்கும். இது மார்புன்னு வைங்க, இங்கே போய் நின்றுடும். அவன் தூங்கிக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். தட்டி எழுப்பும்போது என்னாகும்? அந்த கட்டவரல் சைஸில் இருக்கிறவன் விரிந்து பானையை நிரப்பிடுவான், நனவு ஆயிடுவான். கனவுல என்ன ஆகுதுன்னு சொன்னால், இந்த உடம்பு முழுக்க இல்லாமல் சுருங்கி கட்டவரலும் ஆகாமல் கழுத்து பகுதியில் நிற்பான். இப்போ நம்ம நனவுல எங்கே இருக்கிறோம்? உடம்பு முழுக்க இருக்கிறோம். கனவுல எங்கே இருக்கிறோம்? கழுத்தில் இருக்கிறோம். ஆழ்ந்த உறக்கத்தில் மார்பில் இருக்கிறோம். இந்த மூணுக்கும் போகிறவன் யாருன்னா இவன் தான். இந்த மூணு நிலையும் இவன் தான் அடைகிறான்.
இவன் ஸ்தூல உடம்போடு நிரம்பி நனவும் கன உடம்பில் கொஞ்சமாக கழுத்தில் இருந்துக்கிட்டு கம்ப்ளீட்டாக நசுங்கி சுருங்கி மார்பில் இருப்பான். இவன் தான் உண்மையான மனிதன். இந்த பானை வெறும் அவனுக்கு இருக்கின்ற இடம் தருகின்றது தான். இப்போ நீங்கள் எல்லாம் பானையிலுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆள். இப்போ நம்ம தினேஷ் தானே சொன்னீங்க. அவர் சொன்னது ஆத்மாங்கிறது இதை தான் சொல்கிறார், இதை சொல்லலை. இப்போ இதுதான் ஆத்மா. இதுக்குள்ளே இருக்கும் பொழுது இது உயிர் கிடைக்குது, இதுக்கு உணர்வு கிடைக்குது, அறிவு கிடைக்குது, இது பேசுது, நடக்குது, எல்லாம் செய்யுது. இதை உள்ளேந்து எடுத்துட்டோம்னு சொன்னால் இது பிணம். இதை உடைச்சி போட்டுருவாங்க. இதை தான் மயானத்தில் உடைச்சி போடுறாங்க. தண்ணீரை நிரப்பி மகனை சுத்த வர வச்சு கடைசியில் அதை கீழே பின்பக்கமாக போட்டு உடைச்சிடுறாங்க. அவன் செத்த பிறகு என்ன தான் ஆகிறான்? இந்த பானை செத்த பிறகு புழுவெல்லாம் சாப்பிட்டுடுது, சாம்பல் ஆகிடுது. சில பேர் புதைக்கிறாங்க, சில பேர் எங்கேயோ குண்டடிப்பட்டு போர்க்களத்தில் கழுகுகளுக்கும் நாய்களுக்கும் நரிகளுக்கும் கிடக்குது. இதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் உள்ளே இருக்கவங்க தான் நாம. இவன் இறந்த பிறகு அவன் வெளியேறுகிறான். இதுக்கு பேர் ஆவி அப்படின்னு பேர். இவன் எப்படி இருப்பான்? இந்த சரீரம் எப்படிப்பட்டதோ அதே மாதிரி இருப்பான். ஒருவேளை இது மனித சரீரம் இல்லாமல் யானையாக இருந்துன்னு வைங்க, அது உள்ளேருந்து வெளியே போகிறது என்னவா இருக்கும்? யானையாக தான் இருக்கும். ஒருவேளை இது எறும்பாக இருந்ததுன்னா, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சூக்ஷ்ம சரீரம் வெளியே வந்தால் எறும்பாக தான் இருக்கும். எந்த உடம்புல அது இருந்ததோ அதைத்தான் நானுன்னு அது நினைக்குது. இது இப்போ இது வந்து எறும்புலேருந்து வெளியே போச்சு. பகவான் கிட்ட போகிறார். யம தர்மராஜா கூப்பிடுறார். உன் பேர் என்ன? நான் சிற்றெரும்பு அப்படின்னு சொல்கிறேன். குட். உன்னுடைய உணர்வுகள்லாம் என்னென்ன? நான் சாந்தமாக இருந்தேன், யாரையும் நான் கிள்ளவே இல்லை. அவங்களாம் என்னை மிதிச்சா கூட பாவமே நான் ஒதுங்கி போயிடுவேன் அப்படின்னு. கரெக்ட். அவங்க டேட்டாலாம் பார்க்குறாங்க, கரெக்டானு பார்க்குறாங்க. சித்திரகோபம் சொன்னால் 100% கரெக்ட் அப்படிங்கிறார். அப்போ இவனுக்கு சொர்க்கம் கொடுப்போம் அப்படின்னு. இப்போ எறும்புக்கு சொர்ப்புக்கு போனோம்னாக்கா எறும்பு உடம்புல அங்கேயுமா அப்படி கேட்கும் இல்லை, எவ்வளோ புண்ணியம் பண்ண சுவாமி, மறுபடியும் எறும்பாக கொண்டு போய் சொர்க்கத்தில் கொடுக்குறீங்களே. நோ, சொர்க்கத்தில் உனக்கு தேவ சரீரம் தரேன் அப்படின்னு இன்னொரு பானையை கொடுப்பாங்க. இது தேவ சரீரம். இதுக்குள்ளே போய் அவன் இந்த சரீரத்தில் அவன் தேவலோகத்தில் இன்பத்தை அனுபவிக்கிறான். யார்? எறும்பு. இப்போ அவனை எறும்புன்னு சொல்லுவானா? தன்னை தேவன்னு சொல்கிறான். அப்புறம் தேவனுக்கு அவனுக்கு போகும்போது தேவர்களுக்கெல்லாம் ஒரு மாலை போட்டிருப்பாங்க. சொர்க்கத்துக்கு போனால் ஒரு மாலை கொடுத்துருவாங்க. பத்திரமா வச்சுக்க, இந்த மாலை தான் உனக்கு ஐடென்டி கார்டு, காட்டக்கூடாது. இந்த மாலையில் இருக்க பூ வந்து வாடாது. அப்படிங்களா சாமி? இருக்கட்டும் சாமி, அழகாக இருக்குது. வாடிடுச்சுன்னா உங்களுடைய புண்ணியம் தீர்ந்து போச்சு, மறுபடியும் பூமிக்கு அனுப்பிச்சிடுவோம். அப்போ ஒவ்வொருத்தரும் சொர்க்கத்தில் இருக்கவன் என்ன பண்ணுவான்? டெய்லி எழுந்த உடனே பூ ஏதாவது வாடி இருக்குதான்னு பார்ப்பான். சொர்க்கம் கூட நமக்கு ஒரு பயமான இடம்தான். அப்படி அவன் சொர்க்கமும் முடிஞ்ச பிறகு இவன் மறுபடியும் அங்கேருந்து வெளியே வருவான். இந்த சரீரம் வேற, இந்த சரீரம் வேற. இந்த சரீரம் பூமியில் கொடுக்கப்பட்ட மாமிசம். இந்த சரீரம் சொர்க்கத்தில் தரப்பட்ட ஜல சரீரம்னு பேர். இது தண்ணீர் சரீரம்ங்கிறாங்க. பேர் தான் தண்ணி, அதனால் தண்ணி மாதிரி இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. ஆனால் நமக்கு ஜல சரீரங்கிறதுனால அவங்கள தர்ப்பணத்தெலாம் தண்ணியில் தான் கொடுக்குறோம். கோயில் குளத்துலையோ ஆத்தங்கரையிலையோ தண்ணீர் எடுத்து விட்டு தான் நமக்கு கொடுக்குறோம். ஏன்னா அவங்களுக்கு அதன் மூலம்தான் அவங்களுக்கு இந்த சரீரத்துக்கு வேண்டிய உணவு கிடைக்கும். நம்ம தண்ணீரில் போட்டோம்னா தான் அவங்களுக்கு போய் சேரும். தண்ணீரை தான் கொடுக்கணும். இறந்தவர்களுக்கு இந்த விளக்கு வச்சு பக்கத்தில் என்ன வைப்பாங்க? தண்ணியை தான் வைப்பாங்க டம்ளரில். சோறு கூட அவங்களுக்கு முக்கியம் இல்லை, தண்ணீரை கொண்டு தான் அவங்க செய்கிறாங்க. நமக்கு உணர்வு முக்கியம். இது முடிஞ்சுதுங்களா? இப்போ எறும்பானவன் தேவ சரீரம் பெற்றான். தேவ சரீரம் வந்த பிறகு பூமிக்கு போனோம். இப்போது சித்திரகுப்தன் கேட்டு இவன் டேட்டா வேடுன்னு கேட்குறாரு. அவனும் கேட்குறான் இப்போ என்ன கொடுக்கலான்னு. அப்போது இவன் செய்த கர்மங்கள்லாம் இருக்கும் இல்லையா,
எறும்புக்கு முன்னாடி என்ன எத்தனையோ பிறவி பிறந்தான் இல்லையா, அதில் செய்த பிறவிகள் எல்லாம் மூட்டை மூட்டை மூட்டையாக இருக்குது. அந்த குடோனை திறந்து பார்க்குறாங்க, இத்தனை மூட்டையுமா அப்படின்னு. ஆமாம், இன்னும் மறந்து போச்சு, எங்களுக்கு நினைவு இருக்குது. இத்தனை மூட்டையும், ஒவ்வொரு மூட்டையும் சொல்லுது, எனக்கு எனக்கு எனக்குன்னு கற்றுது. நீ ஏதாவது ஒரு மூட்டையை எடு அப்படின்னு. நல்லதாக கொடுங்க சாமி அப்படின்னு. நீ குருநாதர்கிட்ட போய் அத்வைத வேதாந்தம் கற்றுக்கிட்டு மோட்சம் அடைவியா அப்படின்னு. அப்படியே நடக்கட்டும் சாமி, அப்போனா உனக்கு மனுஷ உடம்பு தரேன், குருநாதர் இருக்கிற ஊர்லேயே பிறக்க வைக்கிறேன், அவர் மொழி தெரிகிற மாதிரி பண்ணுறேன், நீ சேனல் திறக்கும்போது அவருடைய யூடியூப் வரா மாதிரி பார்க்குறேன் அப்படின்னு அவர் ஒரு இவனை கொண்டு போய் பூமியில் இறக்கி விடுவார். இதுக்கெல்லாம் உபநிஷத்தில் சொல்லியிருக்குது. இவன் மேகத்தில் போய் கலந்துருவானா, மழை தண்ணீரோடு இறங்குவானா, ஏன்னா தண்ணியில் கரைஞ்சிடுவான் இல்லையா, என்னது பிராணன் உடம்பு கரைஞ்சி பூமியில் விழுவான், பயிர்களில் வளருவான், தானியங்களாக இருப்பான், பழமாக இருப்பான், அல்லது களையாக இருக்கலாம், விஷ செடியாக இருக்கலாம். ஆனால் இவனுக்கு புண்ணியம் இருக்கிறதுனால எந்த ஊரில் எந்த அம்மா அப்பா அந்த தானியம் சாப்பிடுவாங்களோ அந்த தானியத்தில் போய் இருப்பான். இப்போ அவர் போய் அந்த காய்கறியை வாங்கி அல்லது அந்த அரிசி மூட்டையை வாங்கி அவர் கொண்டு போய் சாப்பிடும் பொழுது ஆண் உடம்புல போய் அவன் மறுபடியும் தயாராக இருக்கிறான். அப்புறம் பெண்ணுடைய கர்ப்பப்பையில் அவன் நுழைந்து, எப்போ நுழையிறான், கர்ப்பமாகி 4 மாதம் ஆகிற வரைக்கும் இந்த தந்தைக்கிட்டேயே இருக்கிறான். அந்த விந்துல தான் போகிறான், இருந்தாலும் கர்ப்பத்தில் இல்லாமல் பக்கத்துலேயே இருக்கிறான். அப்புறம் கர்ப்பத்துக்குள்ளே 4.5 மாதத்தில் நுழைஞ்சி மனிதனாக பிறக்கிறான். இப்போ அவனுக்கு பேர் தேவனும் இல்லை, எறும்பும் இல்லை, யானையும் இல்லை, பானையும் இல்லை. இப்போது அம்மா அப்பா பேச்சு வேறு சொல்கிறான், தேவதத்தன்னு சொல்கிறான். இப்போ யார் நாம்? இந்த பானையா, இது உள்ளே இருக்கிறதா, நம்ம இதுதானே, இதுதான், இது என்ன தான் ஆச்சு, இது அம்மா அப்பா கொடுத்த மாமிசம். ஆனால் இதுக்குள்ளே இருக்கிறது எது தான் அப்படின்னு கேட்டோம்னா, இதில் இருக்குது நம்முடைய மனம். மனம்தான் ஆவி. இந்த மனம்னு சொல்லக்கூடிய உள்ளம்தான் அனைத்து கர்மங்களையும் நினைவில் வைத்திருக்கிறது, நல்லது கெட்டதை செய்ய வைக்குது, உலகத்துக்கு போக வருது, மேலுலகம் கீழ் உலகம் நரகலோகம் போன்றதெல்லாம். இதே மாதிரி இன்னொரு ஆவி வந்திருக்குது. அவனை கூப்பிடுறாங்க, இவன் யார், சித்திரகுப்தா அப்படின்னு கேட்குறாங்க. இவனால் 7 பேர் படாத பாடுபட்டிருக்கிறாங்க. இவன் செய்த ஒரு கர்மத்தினால, இன்னும் அனந்த கோடி கர்மம் இருக்குது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட கர்மம் இவன் மனசால செய்தான். அந்த மனசால செய்த அந்த கர்மத்தினால 7 பேர் படும் துன்பம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஒரு குழந்தை அனாவசியமாக செத்துது இவனால். இன்னொரு பெண் அனாவசியமாக தன்னுடைய கணவனை இழந்தாள். அதனால் அந்த குழந்தைகளுக்கு தகப்பன் நிறுவனால் போச்சு. இந்த ஒரு தப்புனால இத்தனை நடந்துதான். ஆமாம் சாமி, இவன் செய்த ஒரு தப்பு பல பேர் வாழ்க்கையை அது நாசம் பண்ணிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு, இவனுக்கு என்னென்ன துன்பம் கொடுக்கணும் அப்படின்னு கணக்கு போடுறாரு. அந்த துன்பத்தில் பூமியில் கொடுக்கறதுக்கு இடமே இல்லை. இவன் செய்த துன்பத்தை இவன் அனுபவிக்கணும் இல்லையா. இவனுக்கு என்ன உடம்பு கொடுக்கறது, எந்த உடம்பு கொடுத்தாலும் அவன் தச்சுவான் போடுறது. இவனுக்கு நரகம்னு ஒரு இடத்துக்கு கொடுக்குறார். இவன் செய்தது பாவம், இன்னொரு எறும்பு செய்தது புண்ணியம். அது சொர்க்கத்தும் அடைஞ்சது, குருநாதரையும் சென்று அடைந்தது. ஆனால் இவன் மனதாலும் சரீரத்தாலும் வாக்காலும் உணர்வு ரீதியாக செய்தான். காம குரோத லோப மாச்சரியம் என்று சொல்லக்கூடிய 4 தீய எண்ணங்களால் இவன் செய்த பாவம். அந்த துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு பூமியில் கூட இடமே இல்லையா. கொடுமையான ஒரு பாறைக்குள்ளே வசிக்க விட்டால் கூட அது பத்தாது. அந்த கொடியவனுக்கு அந்த உடல் பத்தாது. என்ன உடம்பு கொடுக்கலாம், நரகத்தில் ஒரு உடம்பு தருவோம், அது பேர் யாதனா சரீரம்னு பேர். இந்த யாதனா சரீரம் கொடுத்த உடனே அந்த சரீரம் அழியவே அழியாது. எத்தனை முறை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தாலும், ஒரு தடவை போட்டு எரிச்சா செத்துருவான் இல்லையா, சாக முடியாது. இன்னொரு தடவை எடுத்து உருவாக்கி மறுபடியும் எண்ணெயில் போடுவாங்க, ஊசியில் குத்துவாங்க, கண்களை புடுங்குவாங்க, என்னென்ன மாதிரி துன்பம் கொடுக்க முடியும் கொடுப்பாங்க. அதனால் அவன்
சாகவே மாட்டான், ரத்தமும் சிந்த மாட்டான், துன்பமாக அனுபவிப்பான், மனசில் அனுபவிப்பான். இப்படின்னு கருட புராணம் போன்ற புராணங்கள்லாம் சொல்லுது. இந்த இந்த மனிதன் அல்லது ஒரு உயிர் இறக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னால், அவனுடைய சரீரம் தான் போகுது, சூக்ஷ்ம சரீரம் தான் போகிறது. இது அடுத்த பிறவி எங்கே இருக்கும்? அது சொர்க்கமா, நரகமா, பூமியா? இந்த 3 லோகத்தில் எங்கே? எந்த உடம்பு? அந்த உடம்புல கண், மூக்கு, காதெல்லாம் எப்படி வேலை செய்யணும்? அது கூட பாவ புண்ணியம் தான் நிச்சயம். எத்தனை காலம் கண்ணு தெரியணும், எத்தனை காலம் வாய் பேசணும், எத்தனை காலத்துக்கு சக்கரை வியாதி இல்லாமல் நல்லா ஸ்வீட் சாப்பிடலாம், எத்தனைக்கு அப்புறம் அந்த இன்சுலின் தன்னுடைய வேலையை நிறுத்திக்கணும், இதெல்லாம் கூட கர்மம் இருக்குது. அவன் செய்த பாவ புண்ணியங்கள் உண்மைதான். இதையெல்லாம் அனுசரித்து ஒரு உடம்பு தரார். அந்த உடம்புக்கு பேர் தனு அப்படின்னு பேர். தனுன்னா உடம்பு. அந்த உடம்புல என்னென்ன இருக்கணும், உறுப்புகள் இருக்கணுங்கிறது கரணம்னு பேர். கை கால்லாம் எப்படி இருக்கணும்? உடம்பு மனித உடம்பு, ஆனால் கை கால்களில் சக்தி இல்லாமல் கூட இருக்கலாம், பேச்சும் சக்தி இல்லாமல் இருக்கலாம், பேச்சு திக்கலாம், அல்லது எல்லாமே நல்லா இருக்கலாம், நுரையீரலில் நோய் வரலாம். இதெல்லாமே நம்முடைய பாவ புண்ணியங்களுடைய வெளிப்பாடு தான். இதெல்லாம் துக்கம் தருது, நமக்கு துன்பங்களை தருகிறது. இது அத்தனையுமே இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் நாம் தான் சேமித்து வச்சிருக்கிறோம். எதனால் சேமித்தோம்? நம்முடைய கர்மத்தினால் செய்தோம். நல்வினை தீவினை இந்த கர்மத்தினால. நல்வினைகள்லாம் எப்படி உண்டாகுது? சாந்த விருத்தியில் உண்டாகுது. உங்கள் உள்ளம் சாந்த விருத்தியில் இருந்ததுன்னா தயை, கருணை, அன்பு, இரக்கம், விட்டு கொடுத்தல், மன்னித்தல், நட்பு போன்ற உணர்வெல்லாம் சாந்த விருத்தி. அப்படி இருந்தோம்னு சொன்னால் அது புண்ணியங்களை உண்டு பண்ணி நமக்கு நல்ல மனித சரீரத்தை கொடுக்கிறது. யாரெல்லாம் கோர விருத்தியிலேயே வாழ்க்கையை கழிக்கிறாங்க, சில பேர் வாழ்நாள் முழுக்க பயந்தே சாகிறாங்க, எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறாங்க, சில பேர் எதுக்கு எடுத்தாலும் கோச்சிக்கிறாங்க, சில பேர் எதுக்கு எடுத்தாலும் பொறாமப்படுறாங்க, சில பேர் எதுக்கு எடுத்தாலும் ஆசைப்படுறாங்க. இந்த உணர்வுகளினால மற்றவங்களை இம்சை கொடுக்குறாங்க, துன்பம் கொடுக்குறாங்க, கடமை உரிமையில் தவறுதல் நடக்குது. கூட்டலாக இருக்கக்கூடியது பெருக்கல் ஆகிடுச்சுங்கனாரு காலையில். கூட்ட வேண்டியதை கொண்டு போய் பெருக்கிட்டாங்க, மல்டிப்ளை ஆகிட்டே இருக்குது பாவங்கள் எல்லாம். மனதால் நினைக்கிறதுனால பாபம் அதிர்ந்து கொண்டிருக்கிறதுனால இவன் ரகசியமாக வெளியே செய்யாமலும் பேசாமலும் இருந்தாலும் கூட மனதில் நினைத்ததே அவன் பாவங்களை ஆகிவிடுகிறது. உடம்பால் யாருக்குமே நீங்கள் உதவி செய்யலை, பணத்தால் கூட யாருக்கும் நீங்கள் தான தர்மம் எதுவும் பண்ணலை, ஆனால் மனசால் நீங்கள் செய்திருந்தீங்கன்னா போதும். என்கிட்ட பகவானை காசு இருந்தாக்கா இன்றைக்கே அவனுக்கு 1 லட்சம் கொடுத்து அந்த கடனெல்லாம் அடைச்சி அவன் துன்பம் இல்லாமல் வாழ்வானே, எனக்கு கடன் இல்லையே, காசு இல்லையே, ஆனால் எப்படியாவது காசு வரட்டும் அப்படின்னு மனசில் நினைங்க, அது பெரிய புண்ணியம். இதுக்கு என்னங்க செலவு? ஒரு செலவும் இல்லாமல் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வழி இதுதான். சொந்த செலவிலேயே அழிஞ்சு போகிறதுக்கு வழி இந்த மனசில் இருக்கக்கூடிய சொந்த செலவில் சூன்யம்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு சொல்லணும்னு, எப்பொழுதெல்லாம் கோர விருத்திகளை நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கிறோமோ நம்ம கணக்கில் பாவங்கள் சேர்ந்து கொண்டு இருக்கிறது. நம்ம செய்தாதான் இல்லை, அது மானச கர்மம்னு பேர். வாயில் செய்தால் வாச்சிக கர்மம்னு பேர், உடம்புல செய்தால் காய்க கர்மம். காய்க கர்மத்தை விட மோசமானது வாச்சிக கர்மம், வாச்சிக கர்மத்தை விட மோசமானது மானச கர்மம், மனதாலும் நினைத்தாலும் அப்படின்னு. இப்போ மனதை தான் நம்ம சுத்தம் படுத்த வேண்டியிருக்குதுங்க. யார் மனம் சுத்தம் அடைஞ்சுதோ, சாந்தம் அடைஞ்சுதோ அவங்க சொர்க்கம் அடைகிறார்கள், மோட்சம் அடைகிறார்கள். யார் மனசில் அசுத்தம் சேருதோ அவங்களெல்லாம் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள், மீண்டும் பூமியிலே பிறக்கிறாங்க. துன்பத்தை அனுபவிக்கின்ற உடம்புகளை எடுத்து தனு கரணங்கள் மட்டும் இல்லாமல் புவன போகம்னு சொல்லக்கூடிய எங்கே பிறக்கணுங்கிறது முக்கியம். நல்ல வேளையாக நம்ம பாரத நாட்டில், தமிழ்நாட்டில், கொங்கு மண்டலத்தில் பிறந்திருக்கிறோம். நல்ல நல்ல இடத்துல நம்ம பிறகு தமிழ்நாட்டில் பிறக்கிறதே பெரிய விஷயம், பாரத நாட்டில் பிறக்கிறது விஷயம். இங்கே தானே குருநாதர் இருக்கிறார், மோட்ச சாசனம் இங்கே தானே இருக்குது, சாஸ்திரங்கிற கண்ணாடி இங்கே தானே விற்கிறாங்க. மற்ற ஊரில் இந்த கண்ணாடி நாட் அவைலபிள். குருவும் இல்லை, கண்ணாடியும் இல்லை, சாஸ்திரமும் இல்லை, கண்ணாடி காட்டி கொடுக்குறவும் இல்லை. இந்த இடத்துல பிறந்துட்டோம். அப்புறம் இந்த சாஸ்திரம் இன்னும் உயிரோடு இருக்குது, அருந்து போகாமல் குரு பரம்பரை வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு பயமே இல்லை, என்னுடைய அறிவு
நான் பெற்ற இந்த விடுதலை மோட்ச சாசனம் என்னோட அழிய போகிறதில்ல. இங்கே எல்லாம் இருக்கிறீங்க, நீங்கள் தான் மறுபடியும் எல்லாருக்கும் கொண்டு போக போகிறீங்க. அடுத்த குருநாதர்கள் நீங்கள் தான். ஒவ்வொருத்தருமே இந்த மோட்சத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். இந்த சாசனம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். முழுசாக கற்றுக்கிட்டு கொடுங்க. எனக்கு ஒரு பயமும் இல்லை. பாரத நாட்டில் மோட்ச சாசனம் அழிந்து போகவே அழியாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இது வரைக்கும் தர்மம் அதர்மத்தை பற்றி பார்த்தோம். தர்மம் என்பது மனதாலும் உடம்பாலும் வாக்காலும் செய்கின்ற மற்றவங்களுக்கு இன்பம் தருகின்ற செயல்கள். அதர்மம் என்பது மனதாலும் வாக்காலும் உடம்பாலும் மற்றவர்களுக்கு இம்சை சரிகின்ற செயல்கள். இது ரெண்டுத்துடைய விளைவுகள் பாபமும் புண்ணியமும். அதர்மம் பாபத்தை விளைவிக்கிறது, தர்மம் புண்ணியத்தை விளைவிக்கிறது. சுலபமாக புரிஞ்சுக்கணும்னா, மனசு சாந்தமாக இருந்தால் புண்ணியங்களாக நிரம்பிக்கிட்டு இருக்குது. தினமும் நிறைய புண்ணியத்தை நீங்கள் அக்கௌண்ட்டில் சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். உண்டியலில் காசு போடுற மாதிரி நீங்கள் தினமும் புண்ணியம் போடுறதுக்கு மற்றவங்களை வாழ்த்துறது தான். குழந்தைங்களை வாழ்த்துங்க, பகைவனையும் வாழ்த்துங்க, பக்கத்து வீட்டுக்காரனை வாழ்த்துங்க, எல்லாரையும் வாழ்த்துங்க, நல்லா இருக்கணும்னு சொல்லுங்கள். அதுதான் ஒரு மகரிஷி வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்கிறார். அது வெறும் வாச்சிகமாக இருக்கக்கூடாது, இங்கே இருக்கணும். வெறும் வாச்சாலே பேசிட்டு போயிடக்கூடாது. வாழ்க வளமுடன், வாழ்க வளம். ஃபோன் எடுத்த உடனே அலோன்னு சொல்ல மாட்டாங்க, வாழ்க வளமுடன். வெறும் சப்தம் மாத்திரமாக இருக்கக்கூடாது, மனசால நினச்சா போதும். மனதால் எப்பொழுதுமே இந்த உணர்வை வைத்துட்டு இருந்தால் கட்டாயம் அந்த மகரிஷியினுடைய மாணவர்கள் எல்லாம் நிச்சயம் சொர்க்கம் போவாங்க. கட்டாயம் சொர்க்கம் கிடைக்கும். இது மாதிரி மகான்கள் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் யார் ஒருவன் ரகசியமாக உள்ளுக்குள்ளே புழுங்குறானோ, தூக்கம் வராமல் எதையாவது சபிச்சுக்கிட்டு இருக்கிறானோ, தேவையில்லாத பொருள் எல்லாம் படிச்சுக்கிட்டோம், பார்த்து கொண்டோம், இந்த செல்ஃபோனில் மனதை விட்டு போகிறவனுக்கெல்லாம் என்ன ஆகும்? பாவத்தை விளைவிச்சுக்கிட்டே தான் இருக்கிறான். நான் ஒன்றுமே செய்யலையே அப்படின்னு. பாவம் செய்வதற்கு வேண்டிய காரணத்தை நீ உண்டாக்குறல்ல. நாம் செல்ஃபோனில் நம்ம என்னென்ன பார்க்குறோமோ அதை கொடுத்தவனுக்கு அபிவிருத்தி பண்ணுறோம்ல, மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறோமில்ல, அது ஒரு தவறு தானே. நான் ஒன்றுமே செய்யலையே அப்படின்னு சொல்லலாம். அப்படி கிடையாது. மனதில் நினைப்பது தான் மிக மோசமானது. அது பாவம். இது நம்ம புரிஞ்சு வாழ்வோம். தர்மா தர்மம் புரிஞ்சுக்கிட்டீங்க, கர்மத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்க. கர்மா தர்மா ரெண்டையும் இப்போ நிறைவு செய்துட்டோம். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம அடுத்த டாபிக் போகணும். இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கணும். நல்ல ஒரு சின்ன ஒரு இடைவேளை.